பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்லுகிறார். அதற்கான எந்த ஆதாரம் புள்ளிவரத்தை அவர் கொடுக்கவில்லை. இப்போ மதுரையில் போகிறார், சாமி கும்பிட போகிறார், நல்லா கும்பிடட்டும். பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டபடியே கிடக்குது. அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் 4000 கோடி கேட்டு ₹1 கூட கொடுக்கலன்னு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார். அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும், பணம் கொடுக்கட்டும், மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதாலே மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது. கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். அவருடைய விசைப்படகுகள் ஏறக்குறைய 150 விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக, கையாளாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். அது மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும். சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இதுபோல் அடிக்கடி நடக்காத வண்ணத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது. போகிற போது 1-2 பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம். அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள். படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள், மீன் அழித்திருக்கிறார்கள், மீனவர்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாழ்கிற பகுதியிலே பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இதுபோல் நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துகிறோம். அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லைன்னு கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது மதிமுகவாக இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதில் வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்கு வரப்போலாம் முன்னாள் மறைந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. திருச்சிக்கு வந்தப்ப விஜயகாந்தை பற்றி பேசினாரு. நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சிறப்பாக தமிழ்நாட்டு ஆட்சி பேசுறாரு. அவங்க கட்சி ஓட்டுகளெல்லாம் கவர்றதுக்காக அப்படி பேசுறாரு. ஏங்க, ஒரு பிரதமர் வராரு, பாராட்டுறாரு, பேசுகிறாருங்கிறது அவருடைய உரிமை. அது அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மளை சொல்லியா கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு, இஷ்டப்படுறதை பேசுகிறாரு. தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள், செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசினா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம். ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியாது. அதிமுக வந்து இப்போ 3 நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க, தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்காக அப்படி பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பேசலையே, இதுக்கு முந்தியெல்லாம் வரும்போது பேசுகிறேன் இல்லையா? இப்போ பிரிஞ்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை சில ஜெயலலிதா பாராட்டுறதோ அவருடைய அண்ணன் பிரிஞ்சிருக்குது. அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம், அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்று சொல்லலாம். வந்தால ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்கிறவனே செருப்பால். இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.